வணக்கம் உறவுகளே! நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது கார்த்திகை மாத சங்கடகர சதுர்த்தி. இது தேய்பிறை சதுர்த்தி என்பதை தான் நாம் சங்கடகர சதுர்த்தி என்று கூறுவோம். இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி என்பது செவ்வாய்க்கிழமையுடன் சேர்ந்து வருகிறது. மேலும் அன்றைய நாளில் திருவாதிரை நட்சத்திரம் இணைந்து வருகிறது. திருவாதிரை நட்சத்திரம் என்பது சிவபெருமானுக்குரிய நட்சத்திரமாகவும், செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானுக்குரிய கிழமையாகவும், சதுர்த்தி திதி என்பது விநாயகப் பெருமானுக்குரிய திதியாகவும் கருதப்படுகின்றது. இவை மூன்றும் ஒருசேர இருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியைத்தான் ருணகர சதுர்த்தி என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட ருணகர சதுர்த்தி நாளன்று விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் முறையைப் பற்றி நாம் இப்போது பார்ப்போம். ருணம் என்றால் கடன் என்று அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த கடனாக இருந்தாலும் அந்த கடனை தீர்ப்பதற்குரிய சதுர்த்தியாகத்தான் இந்த கார்த்திகை மாத தேய்பிறை சதுர்த்தி திகழ்கின்றது. இந்த நாளில் விநாயகர் பெருமானை சில சூட்சுமமான வழிமுறைகளில் வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய பணத்தடை, காரியத்தடை, கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். வழிபடும் முறை: செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டின் பூஜை அறையில் விநாயகப் பெருமானுக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள். பிறகு வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு கையில் ஒரு அருகம்புல்லை வைத்துக்கொண்டு ஓம் ஸ்ரீம் கம் கணபதியே நமக என்னும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். பிறகு அந்த அருகம்புல்லை அன்று முழுவதும் நம்முடனே வைத்துக்கொள்ள வேண்டும். அன்று மாலை வரை உணவு உண்ணாமல் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். மாலை நேரத்தில் உடன் வைத்திருந்த அருகம்புல்லை வீட்டு பூஜை அறையில் வைத்துவிட்டு மஞ்சளில் பிள்ளையாரை பிடிக்க வேண்டும். அவ்வாறு பிள்ளையாரை பிடிக்கும்போது ஓம் சௌம் சௌமியாய கணபதயே நம என்னும் மந்திரத்தை 27 முறை கூறிக்கொண்டே மஞ்சள் பிள்ளையாரை பிடிக்க வேண்டும். பிடித்து வைத்த இந்த பிள்ளையாரை ஒரு தாம்பாள தட்டில் வைத்து அவருக்கு குங்குமம் வைத்துவிட்டு காலையிலிருந்து நாம் ஒரு அருகம்புல்லை வைத்திருந்தோம் அல்லவா, அந்த அருகம்புல்லை விநாயகருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். பிறகு விநாயகரை சுற்றி 16 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சில்லறை நாணயங்களை பரப்பி வைக்க வேண்டும். பிறகு விநாயகப் பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான பொரியுருண்டை, பொரி போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். அடுத்ததாக நல்ல எலுமிச்சம்பழமாக ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை 2ஆக நறுக்கி எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி வைத்து விநாயகப் பெருமானிடம் உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலும் தீர வேண்டும், பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலக வேண்டும், காரிய தடைகள் விலக வேண்டும், காரிய வெற்றி உண்டாக வேண்டும், கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பின்பு தேங்காய் உடைத்து நெய்வேத்தியம் அனைத்தும் செய்து முடித்துவிட்டு பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். தீபம் அணைத்ததும் குளிர்ந்த பிறகு மஞ்சளில் பிடித்து வைத்த பிள்ளையாரை எடுத்து வீட்டின் 4 மூலைகளிலும் தடவிவிட வேண்டும். அந்த 16 நாணயங்களை எடுத்து பணம் இருக்குமிடத்தில் வைத்துவிட வேண்டும். பொரி உருண்டையை எடுத்து 16 வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு பிரசாதமாக முதலில் கொடுத்துவிட்டு பிறகு மற்றவர்களுக்கும் தந்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இந்த முறையில் விநாயகப் பெருமானை முழு மனதோடு வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்குவதோடு செல்வ செழிப்புடனும் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று கூறப்படுகிறது.